ஜெர்மன் உட்பட பல நாடுகளில் மக்கள் பணிபுரியும் விதம் மாறி வருகிறது. நிலையான அலுவலக நேரங்களுக்கும் கடினமான தொழில்முறை பயணங்களுக்கும் வழங்கப்பட்டு வந்த முக்கியத்துவம் தற்போது குறைந்து வருகிறது. ஊழியர்கள் இப்போது தங்களது வேலை நேரங்களில் மீது கூடுதல் கட்டுப்பாட்டை பெற விரும்புகின்றனர். இதன் மூலம் அவர்களால் தொழில் மற்றும் வாழ்க்கை சமநிலையை எட்ட முடியும். இவ்வாறு இருக்க ஜெர்மனியின் பொது துறையிலும் பல்வேறு மாற்றங்கள் இடம்பெற்று வருகின்றன. ஜனவரியில் செய்யப்பட்ட ஒப்பந்தம் சுமார் 2.6 மில்லியன் அரசு ஊழியர்கள் நீண்டகால நேர கணக்குகளை பயன்படுத்த அனுமதிக்கிறது. இந்த கணக்குகள் தொழிலாளர்கள் தங்கள் வேலையை சிறப்பாக திட்டமிடவும் வேலையை விட்டு நெகிழ்வாக மற்றும் முறையாக வெளியேறவும் உதவுகின்றன. இந்த கணக்குகள் ஊழியர்களுக்கு வழங்கப்படும் கூடுதல் நேர கொடுப்பனவு, சிறப்பு போனஸ் மற்றும் பிற கொடுப்பனவுகள் ஆகியவரை நீண்ட காலத்திற்கு சேமிக்க வைத்த உதவுகின்றன. பின்னர் அவர்கள் இந்த சேமிக்கப்பட்ட பணத்தை நீண்ட விடுப்பு, ஓய்வு, குடும்பத்தை பராமரித்தல் அல்லது ஓய்வு பெறுவதற்கு பயன்படுத்தலாம். தொழில் வழங்குநர்கள் நிதி சிக்கல்களை எதிர்கொள்ளும் போது சேமிக்கப்பட்ட நேரத்தையும் இந்த கணக்குகள் பாதுகாக்கின்றன. பொதுத்துறையில் தகவல் தொழில்நுட்ப நிபுணர்கள், பொறியியலாளர்கள் மற்றும் ஆசிரியர்கள் போன்ற திறமையான தொழிலாளர்கள் பற்றாக்குறையாக இருப்பதால் இந்த சீர்திருத்தங்கள் முக்கியமானவை என கருதப்படுகின்றன. புதிய விதிகள் அரசாங்கத்திற்கு மக்கள் மத்தியில் இருக்கும் செல்வாக்கையும் அதிகரிக்கும் என நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர்.